எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல இன்னைக்கு நம்ம சாப்டர் 2 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து சாப்டர் 1 பார்த்தோம். அதாவது கிருஷ்ண அவதாரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ சாப்டர் 2ல அதோட தலைப்பு கர்ப்பஸ்துதி அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்ல வரான்னா, எப்படி வந்து பெருமாள் வந்து கர்ப்பத்துக்குள்ள வந்தார், அதுக்கப்புறமா யார் யாரெல்லாம் பெருமாளை வந்து கர்ப்பத்துல ஸ்துதி பண்றா, இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த தசகத்துல. நடுவுல வந்து தயவு செஞ்சு யாருமே இது பண்ணிக்காதீங்க. அது பேர் என்ன, அன்மியூட் பண்ணி பேசாம இருந்தா அந்த ஃப்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கும். சரியா? ஓகே. சோ பிரலம்பன், பகன், சானூரன், திருணாவர்த்தன், மகாசரன், அதாவது அகாசுரன் அப்படின்னு இருக்கு இல்லையா? பகாசுர அகாசுர வதம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அது. முஷ்டிகன், அப்புறம் அரிஷ்டன், த்விவிதன், பூத்தனா, கேசி, வேணுகன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசுரர்கள். அதுக்கப்புறமா வந்து பாணன், பௌமன், ஜராசந்தன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அசுர அம்சத்தோட இருக்கக்கூடிய அரசர்கள், இவா எல்லாரோட கூட பலிஷ்டனா இருக்கக்கூடிய கம்சன் வந்து யாதவர்கள் எல்லாருக்கும் இவாளெல்லாம் கூட சேர்த்துண்டு உபத்திரவம் பண்ண ஆரம்பிச்சுட்டானாம். அதனால அந்த யாதவர்கள்லாம் கம்சனோட உபத்திரவத்தை வந்து சகிச்சுக்க முடியாம குரு, பாஞ்சாலம், சால்வம், விதர்ப்பம், கேகயம், அதுக்கப்புறம் நிஷதம், விதேகம், கோசலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேசங்கள் எல்லாத்துக்கும் போறா. இப்போ இதுல சில பந்துக்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்க, கம்சனையே அனுசரிச்சுட்டு இருந்தா. ஏன்னா அவன் வந்து எல்லாரையும் மிரட்டுறானோ, இதே போல நீங்க வந்து எனக்கு தான் நீங்க வந்து ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு மிரட்டுறான். அதனால இவெல்லாம் என்ன பண்றா, பயந்துட்டு கம்சனுக்கு வந்து இதுவா இருந்துட்டு இருக்காளாம். அப்போ தேவகியோட 6 குழந்தைகளும் உக்ரசேனனோட புத்திரனா இருக்கக்கூடிய கம்சனால அப்போதைக்கு அப்போது இந்த கம்சன் வந்து தேவகியோட 6 குழந்தைகளையும் கொன்னுட்டானாம். அப்போ 7வது தடவை வந்து திருப்பியும் தேவகி வந்து கர்ப்பம் தரிக்கிறா. அந்த கர்ப்பமானது எப்படி இருக்குன்னா, அனந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனோட அம்சமாக அவ வந்து தரிக்கிறாளாம். சோ அந்த கர்ப்பமானது தேவகிக்கு சந்தோஷத்தையும் துக்கத்தையும், ஒரு பக்கம் வந்து சந்தோஷம் இருக்கு, இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா, ஐயோ இந்த குழந்தையும் வந்து கம்சன் கொன்னுடுவானே அப்படின்னு ஒரு துக்கமும் இருக்காம். அப்போ சகல ஜெகத் ஸ்வரூபியா இருக்கக்கூடிய அந்த பெருமாள் வந்து தன்னையே தெய்வமாக நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள், அவளுக்கு எல்லாம் எப்படின்னா, அந்த யாதவர்களுக்கு எல்லாம் கிருஷ்ணனை தவிர வேற யாரையுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்து வந்தவா. அப்படி இருக்கக்கூடிய அந்த யாதவர்களுக்கு கம்சனால அவளுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு தன்னோட யோக மாயை அதை பார்த்து, நீ வந்து கோபர்களாலும் கோபிகைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட கோகுலத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்ற. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, என்னமோ நடக்க போறதுங்கிறது தெரியறது. அதனால நீ வந்து முன்னாடி போ அப்படின்னு சொல்லிடுற. அந்த இடத்துல வசுதேவரோட பத்னியா இருக்கக்கூடிய ரோஹிணி அப்படிங்கிறவள் வந்து வசிச்சுட்டு இருக்கா. சோ நீ வந்து அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. இன்னும் இருக்கக்கூடிய மத்தவாளும் கம்சன் கிட்ட பயந்துட்டு ரகசியமான இடங்களுக்கெல்லாம் போய் ஒளிஞ்சின்னு இருக்கான். இப்போ தேவகியோட வயத்துல இருக்கக்கூடிய சேஷன் அப்படின்னு பேரோட இருக்கக்கூடிய என்னோட தேஜஸை எடுத்துட்டு ரோஹிணியோட வயத்துல கொண்டு போய் நீ வச்சுடு அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் நான் வந்து பூர்ண அம்சமாக தேவகி கிட்ட ஒரு குழந்தையாக வந்து அவதாரம் பண்ண போறேன். நந்தனோட பத்னியா இருக்கக்கூடிய யசோதை அப்படிங்கிறவ கிட்ட நீ போய் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நீ அந்த இடத்துல போய் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமா மனுஷா எல்லாம் உனக்கு என்ன பண்ணுவான்னா, எல்லா இடத்துலயும் கூட உனக்கு இது பண்ணுவா. ஒரே ஒரு நிமிஷம், எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க பிளீஸ். அந்த மாதிரி நீ வந்து நந்தனோட பத்னியா இருக்கக்கூடிய யசோதை கிட்ட நீ போய் அவதாரம் பண்ணு. அதே சமயத்துல உனக்கு கூட அங்க வந்து கோவில் எல்லாம் கட்டி உன்னை வந்து வழிபடுவா அப்படின்னு சொல்றா. உன்னை பிரதிஷ்டை பண்ணுவா. அப்புறம் உனக்கு என்னெல்லாம் பேர் இருக்கும் அங்க, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார் இல்லையா, உனக்கு என்ன மாதிரி பேர்ல உன்னை வந்து வழிபடுவான்னா, துர்கா, பத்ரகாளி, விஜயா, வைஷ்ணவி, குமுதா, சண்டிகா, கிருஷ்ணா, மாதவி, கன்னிகா, மாயா, நாராயணி, ஈஷானா, சாரதா, அம்பிகா அப்படின்ற பேர்லாம் உனக்கு கிடைக்கும். இந்த பேர்ல உன்னை எல்லாரும் வந்து வழிபடுவா அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல. உன்னை பிரார்த்திக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ண போற, அவ என்னெல்லாம் கேட்கிறாளோ அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக நீ இருக்க போற. அதனால தூபம், தீபம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உபச்சாரங்களா இருக்கக்கூடியதெல்லாம் வச்சுட்டு ஜனங்கள் எல்லாரும் ஒன்ன பூஜிக்க போறா. அதாவது ஒரு வயத்திலிருந்து இன்னொருத்தரோட வயத்துக்கு இழுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால
அந்த குழந்தைக்கு சங்கர்ஷனர் அப்படின்னும், ரொம்ப பலசாலியாக இருக்கிறதுனால பலபத்ரன் அப்படின்னும், ஜனங்கள் எல்லாரையும் எப்பவுமே சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கக்கூடியதுனால ராமன் அப்படிங்கக்கூடிய பெயரும் உண்டாகும் அப்படின்னு ஆக்ஞாபனம் பண்றார். யாருக்கு? இன்னொரு குழந்தை வந்து மாத்தி வைக்க போறா இல்லையா, அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதனால சிரசால வகிச்ச அந்த யோக மாயை என்ன பண்றான்னா, பெருமாளை பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த பூமிக்கு வந்து பெருமாள் அவள்கிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னாரோ அதை வந்து பண்ண ஆரம்பிக்க போறா. தேவகியோட கர்ப்பமானது இப்ப என்ன ஆயிடுதுன்னா ரோஹிணி கிட்ட போயிடுது. அப்போ கர்ப்பமானது ஸ்ரவிச்சு விட்டது, கஷ்டம் அப்படின்னு அந்த பட்டணத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுத்தே அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாளாம். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணுவானவர் என்ன பண்றாருன்னா, பூமியோட பாரத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட அம்சமா இருக்கக்கூடிய வசுதேவரோட மனசுல இப்ப அவர் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறாராம். அப்போ மகாபுருஷனோட அம்சத்தை தரிச்ச அந்த வசுதேவர் இப்ப எப்படி இருக்காருன்னா சூரியன் போல பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுறார். ஏன்னா முதல்ல வசுதேவரோட மனசுக்குள்ள வந்துடுறார். பெருமாள் வந்து நம்மளோட மனசுக்குள்ள இருக்கு. நார்மலாவே பக்தி நிறைய இருக்கிறவாளுக்கு, ஆச்சாரிய புருஷர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும், முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும் இல்லையா, அவளை பார்த்தாலே வந்து பெருமாளோட ஒரு அம்சமோ அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்மளுக்கு, பெரிய பெரிய ஆச்சாரியால எல்லாம் பார்க்கும்போது. அதே போல வசுதேவரோட மனசுக்குள்ள வந்த உடனே வசுதேவரோட முகம் இப்ப பயங்கரமா தேஜஸோட ஆயிடுத்தான். இப்ப இவர் என்ன பண்றார், ஜனங்களால பக்கத்துல நெருங்க முடியாத படிக்கு இவர் வந்து இருக்காராம். அதுக்கப்புறம் வசுதேவர் கிட்ட இருந்து அழிவில்லாத அந்த மங்களமான அந்த பகவத் அம்சமானது தேவகி கிட்ட வந்துடுதோ அப்படின்னு சொல்றார். அந்த அம்சமானது எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி கிழக்கு திக்கானது வந்து அந்த ஆனந்தகரனா இருக்கக்கூடிய சந்திரனை தரிச்சுட்டு இருக்கிறா போல தேவகி இந்த பகவத் அம்சத்தை மனசால தரிக்க ஆரம்பிச்சாலும். எல்லா ஜெகத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய பெருமாளை கர்ப்பத்துல தரிச்சுட்டு இருக்கக்கூடியவளும், கம்சனோட அந்த காராகிரகத்துல அந்த அவன் போட்டு அடைச்சு வச்ச சிறையில வசிக்கக்கூடியவளுமா இருக்கக்கூடிய தேவகியானவள் குடத்துல ஏத்தி வைக்கப்பட்ட தீபம் போலவும், பிறருக்கு உபதேசிக்க மனமில்லாதவன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல வித்தியை போலவும் நன்றாக பிரகாசிக்கல. நம்ம கிட்ட இப்ப ஒரு நாலேஜ் இருக்குன்னா அதை 4 பேருக்கு சொன்னாதான் அதுக்கு மதிப்பு இருக்கு. அதை நம்மளே வச்சுட்டு செல்பிஷா இருந்தோம்னா அதுக்கு மதிப்பு கிடையாது இல்லையா. அதே மாதிரி இப்ப தேவகி வந்து என்ன பண்றா, அவளுக்கு முகத்துல நல்ல அம்சம் தெரிஞ்சா கூட அவ அந்த காராகிரகத்துல இருக்கிறதுனால அவளுக்கு எதிரியுமே ஒரு மனசு இல்லாத மாதிரிக்கு இருந்துட்டு இருந்தாளாம். அதே மாதிரி இப்ப பெருமாள் வந்து தேவகியோட கர்ப்பத்துல இருக்கிறதுனால ரொம்ப தேஜஸ் உள்ளவராக இருக்கா. அவளோட காந்தினால, இப்ப அவளோட முகத்துல இருந்து வரக்கூடிய அந்த காந்தினால அந்த கிரகமானது ரொம்ப பிரகாசமா இருக்கும். அப்படிப்பட்ட தேவகிய பார்த்து கம்சன் சொல்றான், இவளோட வயத்துல என்னோட பிராணனை எடுத்துட்டு போகக்கூடிய ஸ்ரீமன் நாராயண பெருமாள் வந்துட்டான். சோ இந்த கர்ப்பமானது முன்னாடி மாதிரி கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேக்குறான். மனுஷன் வந்து தன்னோட காரியத்திலேயே முக்கிய நோக்கத்தோட இருக்கக்கூடியவனா இருந்தா கூட புகழ் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நாசம் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ண போறா, இப்பவே வந்து தேவகிய கொல்லணும் அப்படின்னா அதுவும் உச்சிதம் கிடையாது. கம்சனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவளோட மூஞ்சி பழைய மாதிரி இல்ல, வசுதேவரோட மூஞ்சியும் பழைய மாதிரி இல்ல. ஆனா இப்பவே அந்த குழந்தைய கொன்னுடணும்னு நினைக்கிறான். ஆனா அப்படி பண்றதும் உச்சிதம் இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா தேவகிய வதம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அது என்னவாயிடும், ஸ்திரீ வதம், சகோதரி வதம், கர்ப்பிணி வதம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கான என்னென்ன பாவம் வருமோ அது எல்லாமே எனக்கு வந்து சேர்ந்துடும். அதனால என்ன ஆயிடும், எனக்கு இருக்கக்கூடிய கீர்த்தி, ஐஸ்வர்யம், ஆயுசு எல்லாமே போயிடுமே. அதனால பிரத்தியாரால அடைய முடியாத அந்த விசேஷ கீர்த்திய நான் வந்து ரொம்ப நாளா சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கேன் தானே, அதனால இப்ப நான் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். கீர்த்தி இல்லாத, புகழ் இல்லாத மனுஷனை வந்து சாதுக்கள் யாருமே வந்து ஆசிரியக்க மாட்டான். சோ சாதுக்களால ஒப்புக்கொள்ளப்படாம ரொம்பவும் கொடியவனாக இந்த உலகத்துல நான் ஜீவிச்சிருக்கிறது ஒரு மரணம் அடையறதுக்கு சமம். அதனால நான் உயிரோட இருந்தா கூட என்னை இதை சொல்லி சொல்லியே காமிச்சுட்டு இருப்பா. அது அப்பவே என்ன ஆயிடும், நான் ஒரு அளவுக்கு இறந்து போனதுக்கு சமம் ஆயிடும். அதனால இங்கேயும் அப்படிதான், எனக்கு மரணம் கிடைச்சா கூட ரொம்ப பாவியாக இருந்த இவன் வந்து நரகத்தை தான் இவனுக்கு கிடைக்கும்னு மனுஷாலாம் நிந்திக்க ஆரம்பிச்சிருவா. அதனால இப்படியெல்லாம் பல வகையா யோசிக்கிறான். அவன் யோசிச்சுட்டு அவனுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை ஒழிச்சிட்டு தேவகியோட பிரசவத்துக்காக எதிர்பார்த்து நின்று இருக்கானோ. அதுக்கப்புறமா நாராயண பெருமாள் கிட்ட விரோத புத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கும் போதும் அவன் என்னெல்லாம் பண்றானோ, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, நின்று இருந்தாலும் சரி, படுத்துட்டு இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, இப்படி நடமாடின்னு இருந்தாலும் சரி,
ஜலம் குடிச்சா கூட அந்த பெருமாளையே தியானம் பண்ணிட்டே இருந்தானோ. அதனால என்ன ஆயிடுது அவனுக்கு, ஏன்னா எப்பவுமே அவன் ஒருத்தரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அதனால பாக்குறவாள்லாம் அவனுக்கு என்ன எப்படி தெரியறா, மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபமாகவே தெரியறாளாம். இவனா அவனா அப்படிங்கிற மாதிரியே அந்த கம்சனுக்கு தெரியறானாம். அந்த சமயத்துலதான் பிரம்மா, பரமசிவன், நாரதர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகரிஷிகள்லாம் இன்னும் இருக்கக்கூடிய தேவர்களா இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்துட்டு தேவகி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவளோட இஷ்டத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடிய பெருமாளை இனிமையான வார்த்தைகளால ஸ்தோத்திரம் பண்றா. அதான் நம்ம சொன்னோமே நேத்திக்கு 26ல இருந்து 40 வரைக்கும் இவாளோட ஸ்துதிகள் தான். என்னெல்லாம் ஸ்துதி பண்றா, நீதான் சத்திய சங்கல்பர், அதாவது பூமியில அவதாரம் பண்ணி துஷ்டர்களை சிக்ஷிக்கணும்னு வாக்களிச்சபடிக்கு நீ அவதாரம் பண்ண. ஏன்னா பெருமாள் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, எங்கெங்கெல்லாம் அதர்மம் வருதோ அங்கங்கெல்லாம் நான் வந்து எப்பெல்லாம் அதர்மம் வருதோ தலை தூக்குறதோ அப்பெல்லாம் நான் என்னோட அவதாரத்தை வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. சோ நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி இப்ப நீ அவதாரம் பண்ணிருக்க, அதனால நீ சத்திய சங்கல்பர் அப்படின்னு சொல்றான். அடுத்தது ஒன்ன அடையறதுக்கு சத்தியமே முக்கிய சாதனமாக இருக்கு. நீ வந்து சிருஷ்டிக்கு முன்னாடியும் சிருஷ்டி காலத்திலையும் பிரளய காலத்திலையும் எப்பவுமே நீ இருக்கக்கூடியவர். பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 பூதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். அதாவது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், சிருஷ்டிக்கு முன்னாடியில இருந்தே விஷ்ணு இருந்திருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவர் தான் சிருஷ்டி கர்த்தா, சாட்சியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவரும் அவர் தான். இந்த உலகமே அழியும், மகா பிரளயம் கூட வரும், ஆனா அந்த ஆளிலை மேல படுத்துட்டு எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் விஷ்ணு ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த ஜெகத்தானது நசிஞ்சு போனா கூட மிச்சம் இருக்கக்கூடியவர் நீர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்றான். நீ எப்படின்னா நல்ல வார்த்தை, அதாவது சத்தியம் சமமாக பாக்குறது, இது எல்லாத்தையும் இந்த லோகத்துல பரவ செய்யக்கூடியவர் நீதான். சோ மேல சொன்னபடி எல்லா வகையிலையும் சத்தியஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஒன்னையே நாங்க எல்லாரும் சரணம் அடைகிறோம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றான். அடுத்தது இந்த ஜெகத்தானது எப்படி இருக்கு, ஒரு விருட்சம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறான். இது எப்படி இருக்கு இந்த ஜெகத்தானது, ஆதியானது. இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய விருட்சத்துக்கு பிரகிருதி தான் முக்கியமான ஸ்தானம் அப்படின்ட்டு சுக துக்கங்கள் ரெண்டுமே பழங்களாக இருக்கு. ஏன்னா முதல்ல பெருமாள் வந்து சிருஷ்டிக்கு அப்புறம் பண்ணணுங்கும் போது பிரகிருதி வந்தது, அந்த பிரகிருத்தில இருந்துதான் அதுக்கப்புறமா தான் பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் அது ரெண்டுத்திலயும் என்ன இருக்குன்னா சுக துக்கம்னு சொல்லக்கூடியது ரெண்டும் பழங்களாக இருக்கு. அதே மாதிரி 3 குணங்கள் இருக்கு, சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு. அது மூணுமே வந்து வேர்களாக இருந்துருக்கு. அடுத்தது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 புருஷார்த்தங்கள் தான் அதுக்கு ரசங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றா. ஞானேந்திரியங்கள் 5மே எப்படி இருக்கு, விழுதுகளாக இருக்காம். பிராணனுடைய தர்மங்களா இருக்கக்கூடிய பசி, தாகம், அதுக்கப்புறம் மனசோட தர்மங்களா இருக்கக்கூடிய சோக மோகங்கள், அப்புறம் சரீர தர்மங்களா இருக்கக்கூடிய ஜரா மரணங்கள், அதாவது வயசு, மூப்பு, அதுக்கப்புறம் மரணம், இது எல்லாமே எப்படி இருக்குன்னா இந்த 6ம் அதுக்கு ஸ்வபாவங்களாக இருக்கு அப்படின்றான். 7 தாதுக்களும், அதாவது 7 தாதுக்கள் என்னது, நம்மள மேல இருக்கக்கூடிய தோள்களாக இருக்கு அப்படிங்கிறான். 5 பூதங்கள், மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8மே எப்படி இருக்கு, அதுக்கு பிரான்சஸ், கிளைகளாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த விருட்சத்திற்கு 9 துவாரங்களே வந்து ஒரு பொந்துகளாக இருக்கு அப்படிங்கிறான். அப்புறம் நம்மளோட உடம்பானது 9 துவாரங்களால ஆகப்பட்டது தானே, அத சொல்றா. அதே மாதிரி 10 பிராணன், அது வந்து இலைகளாக இருக்கா இந்த இடத்துல. அடுத்தது விருட்சத்துல ஜீவாத்மா, பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பட்சிகள் அங்கேயே வசிச்சுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஜெகத்தா இருக்கக்கூடிய விருட்சத்திற்கு நீ ஒருத்தர் தான் காரணம், நீ மட்டும்தான் அதை படைக்கக்கூடியவர். வேறு எந்த தேவதைகள் இருந்தாலும் சரி அந்த தேவதைகளை படைச்சதும் விஷ்ணு மட்டும்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அது எல்லாத்தையும் காப்பாத்தக்கூடியவரும் நீதான். பிரளய காலத்துல அதை சம்ஹாரம் பண்ணக்கூடியவரும் நீதான். பெருமாள் தான் வந்து சம்ஹாரத்தை நீ பண்ணு, சிருஷ்டிய நீ பண்ணு, ஸ்திதிய நீ பண்ணுன்னு அவர் வந்து நியமிச்சிருக்கார். அதுபடிதான் மத்த தேவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காளே தவிர அவளுக்கு பெருமாள் கொடுக்கிற சக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்றான். சோ உன்னோட மாயையால மோகிச்ச அந்த ஜனங்கள் வந்து பிரம்மா சிருஷ்டிக்கிறார் அப்படின்னும், மகாவிஷ்ணு காப்பாத்துறார் அப்படின்னும், ருத்ரன் வந்து சம்ஹாரிக்கிறார் அப்படின்னு சொல்றா. உன்னோட உண்மையை தெரிஞ்ச வித்வான்கள் அப்படி சொல்ல மாட்டா அப்படிங்கிறா. இதுதான் இப்ப போன பாயிண்ட்ல நான் சொன்னேன் இல்லையா. அதனால எல்லாரையும், அந்த பிரம்மா, சிவன் எல்லாரையும் படைச்சதும் வந்து பெருமாள் தான், அந்த சிவனுக்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுத்ததும் பெருமாள் தான் அப்படிங்கிறா. சோ அதனால ஸ்தாவர ஜங்கமங்கள் அடங்கின இந்த ஜெகத்துக்கு க்ஷேமத்தை பண்ணணும்னு நினைச்சு
நினைச்சு சாதுக்களுக்கு சுகத்தை கொடுக்கவும் துஷ்டர்களை வந்து சிக்ஷிக்கவும் இந்த சரீரங்களை நீ ஏத்துக்கிற. எந்த சரீரங்களை எடுத்துக்கிறார்? ராமர், கிருஷ்ணர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவதாரங்கள், விபவ அவதாரங்கள் பண்றாரு இல்லையா, அதெல்லாம் நீயா எடுத்துன்னு வர அப்படிங்கிறான். சோ தாமரை மலர் மாதிரி கண்கள் உனக்கு இருக்கு அப்படிங்கிறார். தாண்ட முடியாத அந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டணும்னு ஆசைப்படக்கூடிய விவேகிகள் என்ன பண்றா? சகல ஜெகத்துக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய ஒன்ன மட்டுமே தியானம் பண்றா. அதுக்கப்புறம் இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டறதுக்கு ஓடமாக எதை வச்சுக்கிறா? பெரியோர்களால ஏற்படுத்தப்பட்ட உன்னோட அந்த திருப்பாதங்களை ஆசிரயிச்சு அதோட சகாயத்தினால கண்ணுக்குட்டியோட குளம்படிய மாதிரி அந்த பெரிய சமுத்திரத்தை என்ன பண்றா? ரொம்ப ஈஸியாக தாண்டி அந்த கரைக்கு போயிடுறா அப்படிங்கிறா. அதாவது நீ அவதாரம் பண்ணி உன்னோட திருவடியை பிடிச்சிருந்தவாளுக்கு என்னதான் கிடைக்கிறது? மோட்சம் கிடைக்கிறது. உன் திருவடியை பிடிச்சிருந்து இந்த கரையில உன்னோட திருவடியை பிடிச்சிருந்தா அந்த கரையில அவளுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது ஈஸியா அப்படிங்கிறா. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணிருக்கார்? அர்ச்சாவதார மூர்த்தியாக இப்ப பல திவ்ய தேசங்கள்ல வந்திருக்கார், அபிமான ஸ்தலங்கள்ல வந்திருக்கார், சில நம்மளா ஏற்படுத்தி இந்த கோயில்கள்ல எல்லாம் வந்திருக்காரு இல்லையா. எதுக்குன்னா பெருமை ஒரு ஒளிய மட்டும் காமிச்சு இதுதான் பிரம்மம், நீ இதை சேவி அப்படின்னா யாரும் சேவிக்க மாட்டோம். நமக்கு அர்ச்சாவதாரமா இருக்கும் போதே சில பேருக்கு வந்து விதண்டாவாதம் பேசுறவாள்லாம் இருக்கா இல்லையா. ஆனா அர்ச்சாவதாரமா வந்தாதான் அப்படி இருக்கிற போது நம்ம போய் அந்த பிரம்மத்தை பார்த்து சேவின்னா யாரும் சேவிக்க மாட்டோம். அதனாலதான் ஒரு உருவம் கொடுத்திருக்கா பெருமாளுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை கோவிலுக்கு போய் இல்ல ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சு அவரோட பாதம் ஒண்ணுதான் நம்மளுக்கு கதி அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உபாயத்தை அவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றான். நீதான் பக்தர்களை அனுகிரகிக்க கூடியவர். உன்னோட பாதத்தை ஆசிரயித்து அதனால இந்த சமுத்திரத்தை கடந்து அந்த கரைக்கு போன விவேகிகள் எல்லாம் என்ன பண்றா? அவளுக்கு, அதாவது உனக்கு பின்னாடி இருக்கக்கூடியவரா இருக்கக்கூடிய ஜனங்கள் கிட்ட ரொம்ப விசேஷமான ஆசை வச்சு உன்னோட பாதமா இருக்கக்கூடிய ஓடத்தை இந்த கரையிலேயே வச்சுட்டு போயிட்டா அப்படிங்கிறா. உன்னோட பாதத்தை ஸ்மரித்த மாத்திரத்திலேயே என்ன ஆயிடுறதா? அவளுக்கு பெருசா இருக்கக்கூடிய சமுத்திரம் வந்து ஒரு கண்ணுக்குட்டியோட குளம்படி போல ரொம்ப சின்னதா ஆயிட்டதுனால ஓடத்தை என்ன பண்றா? அதை வந்து ஒரு பெருட்டா எடுத்துக்காம அந்த கரைக்கு போயிடுறா அப்படின்னும், பெருமாளோட பாதத்தோட மகிமை அப்படிப்பட்டது அப்படிங்கிறதுனால எந்த விதத்திலேயாவது பெருமாள் கிட்ட நம்மளோட மனசை செலுத்தணும். ஸ்லோகங்கள் சொல்லியோ, பாட்டு பாடியோ, நாம சங்கீர்த்தனம் சொல்லியோ, ஏதோ ஒரு விஷயத்துல நம்மளோட மனசை பெருமாள் கிட்ட செலுத்திண்டே இருக்கணும் அப்படிங்கிறா. நீ வந்து அடுத்தது தாமரை மலர் மாதிரி கண்கள் உனக்கு இருக்கு அப்படிங்கிறா. யாரு வந்து நாம் முக்தர்கள் அப்படின்னு நினைச்சு உன்கிட்ட பக்தி பண்ணலையோ அவ வந்து உன்னோட பாதார விந்தத்தை ஆசிரயிக்காம இருக்கிறதுனால சித்த சுத்தி அவளுக்கு கிடைக்கிறது இல்ல. அதனால அவ என்ன பண்றா? நிறைய ஜென்மங்கள்லாம் தபஸ் பண்ணி மோட்சத்தை அடையறதுக்கு தகுதியா இருக்கக்கூடிய பதத்தை வந்து, அதாவது எப்படி முதல்ல அவளுக்கு கிடைக்கல, அதுக்கப்புறம் அவளுக்கு மோட்சம் வேணும், ஆனா கொஞ்சோண்டு பக்தி இருந்திருக்கு, அப்போதைக்கு மோட்சம் கிடைக்கலன்னா என்ன பண்றா? திருப்பி அவளுக்கு வந்து நிறைய ஜென்மங்கள் அவ திருப்பி தபஸ் பண்றா. அப்ப என்ன ஆகுறது? அவளுக்கு ஒரு தகுதியான பதம் எப்படி? ஒரு மேலான குலத்துல பிறக்கிறது, இல்லைன்னா வேத அத்தியனம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் அவ கிடைச்சிருந்தா கூட திருப்பி கீழே விழுந்துடுறாளாம். ஏன் அப்படின்னாக்க இன்னும் உன்னை பத்தி அவ சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறான். அப்போ விக்னங்களால கெட்டு போயிடுறா. என்னதான் பக்தி இருந்தா கூட பெருத்தியார் சொல்ற பேச்சை கேட்கும் போது அந்த பக்தி நம்மளுக்கு கொஞ்சம் குறையறது தானே. சோ அதனால அப்படி சொல்றான். உன்கிட்டயே மனசை செலுத்தி ஏகாந்தமாக பக்தி செய்யக்கூடியவா ஒரு டைமும் கூட நல்ல மார்க்கத்துல இருந்து தவற மாட்டா அப்படிங்கிறான். அப்புறம் உன்னால காப்பாத்தப்பட்டு பயமில்லாம அந்த விக்ன சமூகத்தோட தலையில சஞ்சரிச்சுருப்பா. அதாவது அவளுக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாம் ஈஸியா ஜெயிச்சுடுவா. யாரு ஜெயிக்க முடியும்? உன்கிட்ட திடமான பக்தியும் மகா விசுவாசமும் வச்சுட்டு இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படின்னு சொல்றான். சகல ஜனங்களும் கூட ஒன்ன பூஜிச்சு கர்ம பலனை அடையறதுக்கு உபயோகமாக நீ என்ன பண்றன்னா சுத்த சத்துவமயமான இருக்கக்கூடிய சரீரத்தை நீ எடுத்துக்கிற, அதாவது அவதாரம் பண்ற அப்படிங்கிற. அந்த சரீரத்தை பிரம்மச்சாரி என்ன பண்றான்? வேத அத்தியனம் பண்றான். கிரகஸ்தன் என்ன பண்றான்? அவனுக்குன்னு இருக்கக்கூடிய கர்மாக்கள், கர்மயோகம் எல்லாம் பண்றான். வானப்பிரஸ்தன் என்ன பண்றான்? தபஸ் பண்றான். சன்னியாசி என்ன பண்றான்? சமாதி நிலையில போய் பூஜை பண்றான். சோ அது மாதிரி நீ ஒருவேளை நீ அவதாரம் பண்ணாம போயிட்டேன்னா உன்னோட ஸ்வரூபமானது ஜனங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதனால எல்லா லோகத்தையும் படிக்கக்கூடியவர் நீதான். இந்த மாதிரி ஒருவேளை நீ பூமியில அவதாரம் பண்ணலன்னா இந்த மாதிரி அஜ்ஞானம் தான் நிறைய இருந்திருக்கும். அஜ்ஞானம் நிறைய இருந்தா என்ன ஆகும்? அதனால உண்டாகும் பேத புத்திகள், அதனால நிறைய உண்டாகும். சோ இது எல்லாத்தையும் வந்து நிவர்த்திக்க கூடிய
அந்த அபரோக்ஷ ஞானம் இல்லாம போயிடும். எல்லாமே எப்படி போயிட்டு இருப்போம் நம்ம, இதே மாதிரி நமக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைக்கல, அவர்கிட்ட போய் நம்ம நிறைய உபதேசம் எல்லாம் எடுத்துக்கல அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு தப்பான வழியில தான் போயிட்டு இருப்போம் அப்படிங்கிறான். சோ யாரோட சம்பந்தத்தினால புத்தி மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பிரகாசிக்கிறதோ, பரமாத்மாவா இருக்கக்கூடிய யாரால அந்த குணம் பிரகாசிக்கிறதோ அவர் பரமாத்மா அப்படின்னு அனுமானத்தினால தெரிஞ்சுக்கப்படுறார். சுத்த சத்வ ஸ்வரூபமா இருக்கக்கூடிய உன்னோட ஸ்வரூபத்தை உபாசனை பண்ணி அந்த கரணம் மாதிரி இருக்கக்கூடிய தன்மை, அதனால அபரோக்ஷ சாட்சா்காரம் உண்டாகிறது. அதாவது இது மாதிரி இருக்கக்கூடிய உபன்யாசங்கள்னால நமக்கும் நல்ல புத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறா. பெருமாள் விபவ அவதாரம் எல்லாம் எடுத்துன்னு வந்தும் அச்சாவதாரத்துல இருந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் உண்டாகிறது. நீ எல்லாத்துக்குமே சாட்சி பூதரா இருக்கிறதுனால உன்னோடைய மார்க்கம் மனசுனாலையும் வாக்குனாலையும் ஊகிச்சுதான் பார்க்க முடியுமே தவிர அதுக்கெல்லாம் தாண்டி புலப்படாதது. அதனால உன்னோட நாமதேயங்களும் குணங்களும் அது எல்லாமே நிரூபிக்க முடியாததாக இருக்கு. ஆனாலும் உபாசகர்கள்லாம் என்ன பண்றா, உன்னை நேர்ல பாக்கணும் அப்படிங்கிறா. எப்ப பாப்பாவெல்லாம் பக்தி தான் மேலானது. நம்மளால எல்லாம் பெருமாளை நேர பார்க்க முடியுமானா முடியாது. அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஸ்டேஜ் போனா அந்த பெருமாளை நம்மளாலையும் நேர பார்க்க முடியும். ஆனா உண்மையான பக்தி இருக்கணும்ன்றா. அடுத்தது தேவ அர்ச்சனம் மாதிரி எதை பண்ணாலும் உன்னோட நாம தேயங்களையும் மங்களகரமான ஸ்வரூபங்களையும் தியானிச்சுண்டும் அதையே சிரவணம் பண்ணிண்டும் வாக்குனால உச்சரிச்சுண்டும் பிரத்தியார நீ சொல்லுன்னு அவளை தூண்டிண்டும் தர்மங்களை செய்யக்கூடியவன் சம்சாரத்தை அடைய மாட்டான். சம்சாரத்தை அடைய மாட்டான்னா இப்படியேதான் நம்ம இருப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய துக்கங்கள் அவனுக்கு எதுவும் எஃபெக்ட் பண்ணாது அப்படின்றான். அடுத்தது உன்னோட பாதமா இருக்கக்கூடிய பூமிக்கு நேர்ந்த சுமையானது நீ அவதாரம் பண்ணதுனாலேயே நிவர்த்திக்கப்பட்டது. அழகான உன்னோட பாதத்தோட அடிவைப்பினால இந்த பூமியும் ஸ்வர்க்கமும் அடையாளம் போட்டு காட்டப்பட்டது. உன்னால அனுகிரகிக்கப்பட்ட இந்த பூமி இது எல்லாத்தையும் பார்த்த நாங்க இப்ப எப்படி இருக்கோம், சுத்தர்களா இருக்கும். அதனால சம்சாரமற்றவரா இருக்கக்கூடிய உனக்கு ஜனனம்னு ஒண்ணு தனியா கிடையாது. நீ விளையாட்டாக சரீரத்தை எடுத்துண்டியே தவிர அந்த கர்மாதீனமா இருக்கக்கூடிய சரீரம் உனக்கு என்னைக்கும் கிடையாது. நீ நித்திய முக்தர். உன்னோட அந்த உண்மையை தெரிஞ்சுக்காதவா அவித்யால ஜீவனுக்கு ஜனன மரணம் மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதாவது உண்மையில அது கிடையாது அப்படிங்கிறா. மேலும் நீ எப்படி இருக்கன்னா மத்சியமாகவும், அதாவது மத்சியமாக, அஸ்வமாக, அதாவது ஹயக்ரீவராக, கூர்மமாக, ஆமையாக, வராகமாக, மகாபன்றி அவதாரமாக, நரசிம்மராகவும், திருப்பி ஹம்சமாகவும், க்ஷத்ரியராகவும், பிராமணராகவும், உபேந்திரராகவும் அவதாரம் பண்ணி எங்களை நீ காப்பாத்தினது போல இப்ப நீ என்ன பண்ணணும், 3 உலகத்தையும் கூட சேர்த்து எங்களையும் காப்பாத்து. பூமியோட பாரத நிவர்த்தி பண்ணணும் நீதான் அப்படிங்கிறா. யாதவர்களுக்குள்ள சிறந்தவரா இருக்கக்கூடிய நீ உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு தேவர்கள் எல்லாரும் பெருமாளை துதி பண்ணி தேவகிய பார்த்து நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளா இருக்கக்கூடிய பரமபுருஷன் உனக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால கம்சனோட மரணம் சமீபத்துல வந்துடுத்து. அதனால நீ இனிமே அவன் கிட்ட பயப்படாத. உன்னோட புத்திரரா இருக்கக்கூடிய இவர் யாதவர்கள் எல்லாரையும் காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளோட அந்த மனுஷ்ய ஸ்வரூபத்தை ஜனன மரணங்கள் இல்லாத அந்த திவ்ய ஸ்வரூபம் அப்படின்னும் சகல ஜெகத்தோட சிருஷ்டி பரிபாலனம் சம்ஹாரம் இது எல்லாத்துக்கும் காரணமானது அப்படின்னு துதி பண்ணி பிரம்மா பரமசிவன் இவா 2 பேரையும் முன்னிட்டு இவா எல்லாரும் எல்லாம் பெருமாளை ஸ்துதி பண்ணிட்டு ஸ்வர்க்கத்துக்கு போறா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தோட இது, இந்த தசகத்தோட